நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். அண்ணன் சீமான் அவர்கள் வாரிசு அரசியலை கட்சியில கொண்டு வராரா? தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை கட்சிக்குள்ள அதிக முன்னிலைப்படுத்துகிறாரா? ஈழத்தமிழர்களை ஏமாற்றுகிறாரா? அந்த மாதிரியான கேள்விக்குறிகளை 1-2 நாட்களா நீங்க இணையதளங்கள்ல பார்த்திருக்க கூடும். நானும் பார்த்தேன். இதை பார்த்ததுக்கு ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய கருத்துக்களை இணையதளங்கள்ல பதிஞ்சிட்டு வர்றாங்க. எண்மன ஓட்டங்களை பதிவு செய்யறதுக்காகத்தான் இந்த பதிவு. நேரம் இருந்தால், பொறுமை இருந்தால் கவனியுங்கள். சரி, நான் என்ன இந்த நாம் தமிழர் கட்சியை பத்தி கத்துக்கிட்டேன், ஏன் இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வருது அப்படிங்கிறத உங்களிடத்துல சொல்ல விரும்புறேன். நாம் தமிழர் கட்சி வளர்ந்ததற்கு, இத்தனை தூரம் விரிந்து பறந்து அதனுடைய கொள்கைகள் எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்திருக்கிறதுக்கு காரணம் ஒரே ஒரு நபர் தான். அவர் செந்தமிழன் சீமான். செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் இந்த கட்சியின் பலம். அதே சமயத்துல செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் கட்சியின் பலவீனமும் கூட. என்னப்பா அவர் தான் பலம்ங்கிற, அப்புறம் அவர் தான் பலவீனம்ங்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயது அப்படிங்கிற ஒன்றை இயற்கை எல்லோருக்கும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அதை யாராலும் மாற்ற முடியாது. அப்படிங்கிற பொழுது அண்ணன் சீமான் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 60 வயசாக போகுது. அப்ப 60 வயசாகுது, வர்ற தேர்தலில் வெற்றி பெறணும், ஆட்சி பிடிக்கணும், இந்த வேலைகள்லாம் கட்சிக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர் யார், அடுத்த தலைவர் யார் அப்படின்ற கேள்வியை இணையதளங்கள் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. கூடுதலா இந்த தகவல் அண்ணன் சீமான் அவர்களுக்கே தெரிகிறது. ஏன்னா கடந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வெளியான இன்டர்வியூல அண்ணன் சீமான் அவர்களே இதை வெளிப்படையா பேசியிருக்காங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் யார் அப்படிங்கிறத கேட்கிறாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் யார் கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில கேட்கிறாங்க. அப்போ நான் என்னோட தம்பி தங்கைகள்கிட்ட சொன்னது என்னன்னா, நமக்கு தலைவன்கிற ஒருத்தர் தான், பிரபாகரன் அவர்கள் மட்டும் தான் தலைவர். அது மட்டும் இல்லாம நமக்கு தலைவன் முதல் கட்ட தலைவன் இங்க இல்லையே, 2ஆம் கட்ட தலைவனுக்கு ஏன் தேட ஆரம்பிக்கிறீங்க, எல்லாரும் படை வீரர்கள் உழைப்ப கொடுங்க அப்படின்றத சொல்லியிருக்கேன் அப்படின்றத அவரே அவருடைய பேட்டியில வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அப்படின்னா இந்த விஷயம் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் தெரியாமல் இல்லை. ஏன் இந்த மாதிரியான சர்ச்சைகள் கட்சிக்குள்ள எழுகிறது அப்படிங்கிறத முதல்ல நாம ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். எத்தனையோ விஷயங்களை சிந்திக்க தெரிஞ்ச சீமான் அண்ணன் தம்பிகளுக்கு ஏன் இந்த சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்க முடியலன்னு எனக்கு தோணல. இப்போ எதிர்கட்சி அரசியல் பண்ணாம அவியலா பண்ணோம் அப்படின்ட்டு முத்தமிழறிஞர் ஸ்டாலின் பேசியிருந்தாரு. அதை நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அஇஅதிமுக கட்சியை 4ஆ உடைச்சி அந்த கட்சி இருக்கிற இடம் தெரியாம ஆக்கிற முயற்சியை எடுத்தது திமுக. அதுல வெற்றியும் கண்டிருக்கிறது. எடப்பாடி அணி, ஓபிஎஸ் அணி, சசிகலா அம்மா அணி, டிடிவி தினகரன் அணி 4ஆ உடைச்சாச்சு. இப்ப 4 திசையில இருக்குது. ஓபிஎஸ் கட்சிக்குள்ள சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு இபிஎஸ். அபிஷியலாவே அதை அனௌன்ஸும் பண்ணிட்டாரு. இப்போ ஓபிஎஸ் தனி அணியா செயல்பட்டாகணும், அவருடைய ஆதரவாளர்கள் தனியா செயல்பட்டாகணும். அவருடைய கூட்டணி எங்க போகுது, அந்த கூட்டணியில இவர் இருக்க மாட்டார். அப்ப கட்சியின் பலம் உடைகிறது. இது தனக்கு எதிரா எந்த கட்சியும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு எதிர்த்தாப்புல இருக்கிற கட்சி வகுக்கிற அரசியல் சாணக்கியம். இதையே தான் பிஜேபியும் எல்லா ஸ்டேட்லயும் பண்ணுது. தனக்கு எதிராக போர்ஸ்ஃபுல்லா இருக்கிற கட்சி எதுவோ அந்த கட்சியை அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற கட்சி கூட இணைஞ்சு உடைச்சு தள்ளும். அப்படி உடைக்கிற வேலையை தான் இந்த கட்சி பண்ணுது. ஆரம்பத்துல காங்கிரஸ் திமுக உடைக்கிற முயற்சி பண்ணுச்சு. அப்படி உடைச்சு சக்சஸும் பண்ணுச்சு. அப்படி உடைச்ச இடம் பாத்தீங்கன்னா மதிமுக. வைகோ அவர்கள் வெளியே போனாங்க கட்சியில இருந்து. வெளியே போயிட்டு காலம் போன கடைசியில திருப்பி இந்த கட்சிக்குள்ள இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது வேற கதை. ஆனா இந்த கட்சி உடைக்கப்பட்டது. இப்போ சின்ன சின்ன கட்சிகள் கூட பலம் பெற்றக்கூடாது அப்படிங்கிறதுல அரசியல் கட்சிகள் ரொம்ப தெளிவா இருக்கும். அதை அதிமுகவும் பண்ணிச்சு. ஒரு உதாரணத்துக்கு சரத்குமார் அவர்கள் சமத்துவ மக்கள் கட்சியில் கட்சி வச்சிருந்தாரு. அந்த கட்சியில் இருந்தது 2 எம்எல்ஏ தான். 2 பேரும் 2ஆ உடைச்சி ஒருத்தர் சமத்துவ மக்கள் கழகம்னு ஒருத்தர் சமத்துவ மக்கள் கட்சின்னு வச்சுக்கிட்டு தனியா இருந்தாங்க. இது அதிமுக பண்ண வேலை. அப்போ எந்த கட்சியுமே தனக்கு ஆப்போசிட்டா இன்னொரு கட்சிகள் போர்ஸ்ஃபுல்லா வந்துடக்கூடாது, தனக்கு கீழவே இருக்கணும், தனக்கு கீழவே சீட்டு வாங்கிட்டு அடிமையா இருக்கணுங்கிறது தான் விரும்புது. இத்தனை ஆண்டுகள் அரசியல் இந்தியாவில் அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அரசியலுக்கு நாம் தமிழரும் விதிவிலக்கு அல்ல. அப்போ தனி ஒரு நபரால் நிர்வகிக்கப்பட்டு தனி ஒரு நபரின் மீது கொண்ட நம்பிக்கையின் மீது அவ்வளவு கவனத்தை செலுத்தி அவ்வளவு உழைப்பையும் கொடுக்குற சீமான் தம்பிகளை அவரிடத்துல பிரிக்கணும்னா ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணா போதும். அண்ணன் சீமான் அவர்களுக்கு பிறகு இந்த கட்சியை நிர்வகிக்க போறது யார்? அது அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வர் ஆகிறான்னு வச்சுக்கோமே, துணை முதல்வர் யார், அமைச்சர் யார், இந்த நிர்வாக பொறுப்பு யாருக்கு, அந்த நிர்வாக பொறுப்பு யாருக்குங்கிற மாதிரி டிஸ்கஷனை கட்சிக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த கட்சி கொஞ்சம் ஆட்டம் காணும். அவன் பெரிய ஆளா, அப்புறம் நான் அந்த கட்சி வளர்த்துக்கிட்ட நான் பெரிய ஆள் இல்லையா, நான் மதுரை ஏரியாவோட பெரிய ஆளுங்க, ஏங்க அவரு திண்டுக்கல் நத்தான் அவரு பெரிய ஆளுங்க, ஏங்க நான் இந்த பக்கம் பெரிய முஸ்லம்பட்டி பக்கம் பெரிய ஆளுங்க, நான் திருநெல்வேலி பக்கம் பெரிய ஆளுங்க, இப்படி ஆளாளுக்கு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும் போது கட்சிக்குள்ள கொஞ்சம் சிட்டு முடிச்சிரு வேலையை பார்த்துட்டா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற முடிவை தான்
திமுக எடுத்தது. அதில் பலனில் கொஞ்சம் வெற்றியும் கண்டது. ஒரு உதாரணத்திற்கு ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். சமீபத்தில் வெற்றிக்குமரன் அவர்கள் வெளியேற்றப்பட்டாங்க. இவரெல்லாம் மறுபடியும் இணைவாங்களா இணைய மாட்டாங்களாங்கிறது கடவுளுக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் தான் தெரியும். ஆனா ஏன் நடந்தது அப்படிங்கிறதையும் அவங்கள்ட்ட நீ கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஆனா இந்த வியூகம் எங்கிருந்து வகுக்கப்பட்டிருக்குதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரிதான். அப்படி இருக்கிற போது 2ஆம் கட்ட தலைவர் யார் அப்படிங்கிற முயற்சியை மறுபடி கொண்டு வரக்கூடாது. கட்சி ஒரு கட்டுக்கோப்போட இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அகத்தியாக வேண்டிய சூழ்நிலைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் தள்ளப்படுகிறார். அதனாலதான் திறப்பு விழா நடக்குது. இப்போ இதுதான் விஷயம். இத இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்க வேண்டியிருக்குது. அண்ணன் சீமான் அவர்கள் சுற்றுப்பயணமா, 2ஆம் கட்ட சுற்றுப்பயணமா, நம்ம பாராளுமன்ற தேர்தலுக்கு 2ஆம் கட்ட சுற்றுப்பயணமா தமிழ்நாடு முழுக்க வந்துகிட்டு இருக்காரு. அப்படி வரும் பொழுது இன்னொரு இடத்தில் திறப்பு விழா இருக்கிற போது அதை அட்டன் பண்ண முடியாது. அப்போ அல்டர்னேட்டிவா இன்னொருத்தவங்களை அட்டன் பண்ண வைக்கிறது எந்த தப்பும் இல்லை. அதைத்தான் அண்ணன் சீமான் செஞ்சிருக்கிறாங்க. அப்படி செஞ்சாலும் குற்றம் அப்படின்னு சொன்னா எப்படிதான் சொல்றது? அப்படியும் செஞ்சாலும் குற்றம், இப்படி செஞ்சாலும் குற்றம், எப்படி புரிய வைக்கிறது? ஒரு கட்சி எப்படி நடக்கணுங்கிறத கட்சியின் தலைவர் முடிவு பண்ணுவார். ஒரு கப்பல் எப்படி போகணுங்கிறத கேப்டன் முடிவு பண்ணுவார், மாலுமி முடிவு பண்ணுவார். ஒரு பஸ் எப்படி டிராவல் ஆகணுங்கிறத டிரைவர் தான் முடிவு பண்ணுவார். பேசஞ்சர் எல்லாரும் இங்கிட்டு வா அங்கிட்டு வான்னு ஆளுக்கு ஒரு பக்கம் போகணும்னா யாரு கட்டுப்பாட்டில் வண்டி ஸ்டேரிங் இருக்கோ, யாரு கியர் போடுறது? அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பஸ் எப்படி போதோ அதே மாதிரிதான் ஒரு கட்சியும். எந்த டைரக்ஷன்ல போகணும், எந்த இடத்துக்கு போகணும், எப்படி வியூகங்களை வகுக்கணுங்கிறத தலைவன் அப்படிங்கிறத தான் முடிவு பண்ணுவாரு. அந்த முடிவு பண்றவருக்கு இடத்துல என்ன டிசிஷன் எடுத்தாலும் அது சரி அப்படின்னு ஒப்புத்துக்க வேண்டிய அவசியம் கட்சியின் தொண்டர்களுக்கு இருக்குது. இதுக்கு நாம் தமிழர் கட்சி விதிவிலக்கு அல்ல. ஆனா ஒரு கெடுவாய்ப்பா என்ன ஆகுதுன்னா, நாம் தமிழர் கட்சியில இருக்கிற எல்லாருமே ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப படிச்சவங்க. இங்க பிரச்சனையே அதுதான். ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப படிச்சவங்க, சாராயம் குடிக்காதவங்க, புகை பிடிக்காதவங்க, இந்த மாதிரி எல்லா நல்ல பழக்கங்களை வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் யோசிக்கவும் செய்யறாங்க. அதனால வேறு ஒரு இடத்துல இருந்து வர்ற விமர்சனத்தையும் அதை உண்மையும் நம்பிக்கிறாங்க. வேறு ஒரு இடத்துல இருந்து ஒருத்தர் ஏதாவது கொளுத்தி போட்டாருன்னா, நீங்க எல்லாரும் அப்படி பச்சை மண்ணா இருக்கீங்களா, அப்படியே பச்சை மண்ணா இருக்கீடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏமாத்திடுறாங்க. அப்ப கொளுத்தி போட்ட உடனே பத்திக்குது. அண்ணன் சீமான் அவர்கள் அவர் மனைவியை வச்சு அந்த இதை திறப்பு வச்சார், அப்போ அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரா? அவர் குடும்ப நிர்வாகிகள் அடிக்கடி குடும்ப உறுப்பினர் கூப்பிட்டு போறாரு, அப்ப அது முக்கியத்துவம். இந்த மாதிரியான வார்த்தைகளை கொளுத்தி போட்ட உடனே இருக்குமோ அப்படின்னு யோசிக்க வச்சிடறாங்க. இந்த யோசிக்க வைக்கிற மனநிலையிலிருந்து நாம கொஞ்சம் வெளியே வரணும். எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணாம அவியல் பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்னு முத்தமிழறிஞர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஏன் அவர் முத்தமிழறிஞர் மறுபடியும் சொல்றேன்னு கேட்டா, அப்படியாவது தமிழ் மேல இருக்கிற அக்கறை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில பேசி எத்தனை விஷயங்களை நம்ம கத்துக் கொடுத்துருக்காரு, எத்தனை தகவல்களை நமக்கு பரிமாறி இருக்காரு. அவர் அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில 1 மணி நேரம் பேசினாருன்னா நம்ம 2 புத்தகம் படிச்ச மாதிரி. அது முழுமையா கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் தொடர்ந்து மேடையில பேசிட்டு இருக்கிறாங்க. 13 ஆண்டுகளும் எத்தனை கருத்துக்களை அவர் பரிமாறி இருப்பார், எத்தனை விஷயங்களை மனதிலிருந்து பேசியிருப்பார். யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பேசின மனுஷன், அவ்வளவு விஷயங்களை செஞ்சவர், அவர் குடும்பத்தை முன்னிலைப்படுத்தணுங்கிறத செஞ்சிருந்தாருன்னா எப்பவும் பண்ணிருக்கலாமே. அண்ணன் சீமான் அவர்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பி எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவர் சொந்தக்காரங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவர் அக்கா பசங்க அண்ணன் பசங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. யாராச்சும் ஒருத்தரை கொண்டு வந்து மேடையில பேச வச்சிருக்கலாம், எல்லாருக்கும் வேட்பாளர் பதவி கொடுத்துருக்கலாம், மாவட்ட பதவிகள் கொடுத்துருக்கலாம், உள்ளாட்சி தேர்தலில் பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கலாம். செய்யலையே அண்ணன் சீமான் அவர்கள். எங்கேயாச்சும் செஞ்சாங்களா? அப்ப எதையுமே செய்யாத போது ஒரு இடத்துல ஒரு திறப்பு பண்ணிட்டாங்க உடனே அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல கட்சி நிர்வாகிகள் அப்படிங்கிற பேர்ல ஒரு கூட்டம் வெளியே போகுது. கேட்டா குடும்ப அரசியலை நான் வெறுக்கிறேன், இதுதான் காரணம்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கணும். திமுக அரசியல் பண்ணோம். அந்த அரசியல் இப்ப இல்ல, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருக்கு. பெருந்தலைவர் காமராசர் இலவச அரிசி கொடுத்தா விவசாயி ஈரமண்ணையா திம்பா விவசாயம் பண்றவன்னு கேட்டாரு. ஆனா நம்ம மக்கள் இலவசமா படியரிசி இலவசம் குடிச்சோன்னே அதுக்கு ஓட்டம் போட்டாங்க. அப்பையிலிருந்து இலவசத்துக்கு ஏமாந்து போன கூட்டம் இன்னை வரைக்கும் ஏமாந்துட்டு இருக்கு. அன்றைக்கு அரசியல் பண்ண ஆரம்பிச்சவங்க இன்னைக்கும் அரசியல் நிறுத்தல. அதுக்கு நாம் தமிழர் கட்சியும் ஒரு விதிவிலக்கு அல்ல. நம்மள மற்ற கட்சியினரை ஏமாத்துறதை விட நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இளைஞர்களை திமுக ஏமாத்துறதுக்கு ரொம்ப ஈஸியா ஏமாத்திட முடியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாரும் பச்சை பண்ணு, எந்த தப்புமே பண்ணல, எல்லாருமே அப்படி ஒயிட் பியூர் ஒயிட்டா இருக்கிறோம். அப்ப என்ன பண்றது? லேசா சின்ன விஷயத்த ஒரு கரை எங்க ஒரு சின்னதா கரை இருக்குன்னு சுட்டி காட்டினா அந்த கரை பெருசா திருத்தம். நீங்க மற்ற கட்சிகளை ஒப்பிட்டு நோக்கி பாருங்க, மற்ற கட்சிகளை ஒப்பிட்டு நோக்கி பாருங்களேன். மதிமுக பண்ணாத குடும்ப அரசியலா, திமுக பண்ணாத குடும்ப அரசியலா, காங்கிரஸ் பண்ணாத குடும்ப அரசியலா? காங்கிரஸ் நேர அங்க அகில இந்திய தலைமைக்கே போக வேண்டாம், மாநில தலைமைக்கு வாங்க.
இங்க கம்யூனிஸ்டோட மாநில தலைமைக்கு வாங்க, விசிகாவுடைய மாநிலத்தில் விசிகா கட்சிக்கு வாங்க, இப்படி ஒவ்வொரு கட்சியை எடுத்து பாருங்க. எந்த கட்சிகளை விட நம்ம கட்சி பெஸ்ட். இதெல்லாத்தையும் விட முக்கியம், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள், சீமான் தம்பிகள் இத்தனை பேர் இருக்கிறோம், தங்கைகள் இத்தனை பேர் இருக்கிறாங்க, தலைக்கணக்கை காமிச்சு நம்மளை அடகு வச்சு 10 சீட்டு 5 சீட்டு 2 சீட்டு பிச்சை எடுக்க மாட்டேன் அப்படின்றத மேடைகள்ல பகிரங்கமா பேசுறாரு. இது ஒன்னே போதுமே பெருமையா நிக்கிறதுக்கு. அப்புறம் 1000 விமர்சனங்கள் வந்தாலும் நாம ஏன் தயங்கணும்? நான் ஒரு முடிவு பண்றேன், அண்ணன் சீமான் அவர்கள் இவர் வேட்பாளரா அப்படின்னு யாரை கை காமிச்சாலும் ஓட்டு போடுற முடிவு நான் எடுக்கிறேன். நீங்களும் எடுப்பீங்க அப்படின்னாதான் அண்ணன் சீமான் அவர்கள் மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு அர்த்தம். இத்தனை வருஷ காலம் அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருந்து திமுக காரனோ அல்லது விசிகா காரனோ அவன் பேசுற அவதூறுகளுக்கும் பேசுற கொளுத்தி போடுற சின்ன சின்ன விஷயங்களுக்காகவும் நீங்க பத்தி எரிஞ்சு அப்படியே குபீர் நிப்பீங்கண்டா, அப்ப அண்ணன் சீமானவர்கள் மேல நீங்க வச்ச நம்பிக்கை அவ்வளவுதானா? இன்னும் ஆட்சி பிடிக்கல, அப்ப அவர் செய்யக்கூடிய அடுத்தடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க விமர்சிச்சுட்டே இருப்பீங்கன்னா ஆட்சி பிடிச்சப்ப அவர் எவ்வளவு விஷயங்கள் செய்ய போறாரு, தடாலடியான முடிவுகள் நிறைய எடுக்க வேண்டியிருக்கும். அப்ப அத்தனைக்கு விமர்சிச்சுட்டே இருப்பீங்களா? விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்பதான் அவர்கிட்ட ஆட்சி கொடுக்க போறீங்க? அப்போ கடைசியில் நீங்க விமர்சிச்சுட்டே இருந்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் தான் உங்களுக்கு முதலமைச்சராக. கொஞ்சம் உஷாரா இருக்கணும். எவன் கொளுத்தி போட்டாலும் நம்பிக்கிறதா? எவன் கொளுத்தி போட்டாலும் நம்புறீங்களா? அப்ப ஏன் சீமானன் சொன்னா மட்டும் நம்ப மாட்டீங்கன்ற கேள்வியை உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புறேன். என் மனதில் இருந்து பல கருத்துக்களை பேசியிருக்கேன். சில பேர் நினைக்கலாம், நீ தம்பி சப்ப கட்டு கட்டுற, நீ அவங்களுக்கு சப்போர்ட்டாவே பேசுற, நீ கொஞ்சம் இன்னும் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஆராய்ச்சி அண்டர்வேடெல்லாம் அந்த பக்கம் வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்றேன், அண்ணன் சீமான் அவர்கள் உன் தொகுதி என்னப்பா, உன் தொகுதி இந்த வேட்பாளர் அப்படின்னு சொன்னா சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட போறதா என் வேலை. சரிதானா? அப்ப நான் முன்னடிச்சு முன்ன போகிறேன், யார் வேட்பாளர் அண்ணன் சொல்றாரோ அவர் ஓட்டு போட போறோம். இது நான் எடுத்திருக்க நிலைப்பாடு. ஆனா ஒரு சிலர் எடுத்துக்க நிலைப்பாடு என்னன்னா, எனக்குத்தான் வேட்பாளர் வேண்டும் எடுக்க நினைக்கிறீங்க. அதாவது குறிப்பிட்ட நீங்க எனக்கு இந்த இடத்துல ஒரு வேட்பாளர் நினைக்கிறீங்க, அங்க சிக்கலாகுது. நான் தான் ஒரு பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதனால சிக்கல் வருது. இல்ல நான் தான் ரொம்ப வருஷமா அந்த கட்சியில அண்ணன் கூடவே இருந்தேன், எனக்கு தான் அந்த மண்டல பொறுப்பு இருந்திருக்கணும், எனக்கு தான் அந்த மாநில பொறுப்பு இருந்திருக்கணும், எனக்கு தான் இந்த அப்படின்னு நினைக்கிறீங்க, அதுல சிக்கல் வருது. பொறுப்பு வச்சு என்ன பண்ண போறீங்க? மற்ற கட்சியிலையாவது எந்த ஒரு பொறுப்பு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெரிய காரை போட்டு அங்கே இட்டுக்கிட்டு போயிட்டு வசதி வேட்டை போடல, ஆட்டையை போடலாம். நாம் தமிழர் கட்சியில நீங்க மாநில பொறுப்புல இருந்தாரா மண்டல பொறுப்புல இருந்தாலே அதை வச்சு என்ன பண்ண முடியும்? இல்ல தெரியாம கேட்கிறேன், எனக்கு ஏதாவது சொல்லுங்களேன். நீங்க ஒரு பெரிய மாநில பொறுப்பாளர் ஆகிட்டீங்க, அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? எனக்கு தெரியல. அப்ப இந்த பொறுப்பாளர்களா இவர் அறிவிச்சிட்டாங்க, என்ன அறிவிக்கலையே அப்படின்ற வருத்தம் சில பேருக்கு இருக்குது. அந்த வருத்தம் இருக்கிறதுனால அந்த பொறுப்பாளர் ஆனவங்க என்ன சாய்களுக்கு அவங்களும் மேல பேச போறாங்க. அவங்களுக்கு ஒரு ஓட்டத்தை, அவங்களுக்கு ஒரு ஓட்டத்தை மிஞ்சி போனா ஒரு பொறுப்பாளர் அப்படின்றதுனால சின்ன ஒரு ரெஸ்பான்ஸ் அவர்களுக்கு கட்சி கூட்டம் நடக்கும்போது இருக்கும். உங்களுக்கு அது இருக்காது, நீங்க வெளியிருந்து பார்ப்பீங்க, அவ்வளவுதான். மற்றபடி கட்சி உங்களை ஒதுக்கி வைக்கல. ஆனா அந்த பொறுப்பாளர் சில அறிவிச்சிட்டதுனாலே எனக்கு பிடிக்காத அவனை பொறுப்பாளர் அறிவிச்சிட்டாங்க, நான் கட்சியிலிருந்து வெளியே போறேன்னு போறது. அப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் இவர் கட்சிக்கு சில இடர்வுகள் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீக்கினா அவரே கட்சியில இல்ல, அப்புறம் நான் ஏன் இருக்கணும் அப்படின்ற முடிவை சில பேர் இணையதளங்கள்ல பதிவு பண்றீங்க. அப்போ நீங்க சீமானை நம்பி கட்சியில வந்தீங்களா, இல்ல நீக்கப்பட்ட அந்த நபரை நம்பி கட்சியில வந்தீங்களாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. என் மன கருத்துக்களை பதிவு பண்ணிட்டேன். நான் மறுபடியும் சொல்றேன், அண்ணன் சீமான் அவர்களை நம்பித்தான் நாம் தமிழர் கட்சி இயங்குது. அந்த தனி மனிதர், அந்த ஒற்றை நெருப்பு, பற்ற வச்ச நெருப்பு தான் இத்தனை பேரும். அவர் சொன்ன கொள்கைகளின்படி இயங்க முடியுங்கிற நம்பிக்கையோடத்தான் இத்தனை லட்சம் இளைஞர்கள் காத்திருக்கிறாங்க. ஆனா ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, அவருக்கு பிறகு யார் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப அவருக்கு பிறகு யார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா நீங்க ஃபில்அப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கிறேன். மறுபடியும் மனதிலிருந்து பேசுறதுக்கு